ஸ்கை கல்வி ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். இந்த வீடியோவில் பைத்தானோட டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானில் டேட்டா டைப்ஸை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே வேரியபிள்ஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், அப்புறம் ஏன் நம்ம டேட்டா டைப்ஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்ப்போம். நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியபிள்ஸுக்குமே டேட்டா டைப் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா பைத்தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை வச்சு அது எந்த டேட்டா டைப் அப்படிங்கிறத அதுவே டைனாமிக்காக க்ரியேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஏற்கனவே வேரியபிள்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஆனால் நம்ம ஒரு கொடுத்துருக்க வேல்யூக்கு என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னு நாம் டைப்பை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் போன வீடியோ வேரியபிள்ஸ் டாபிக் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். x10 இதை டைப் x அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது இன்டீஜர் அப்படின்னு வரும். இந்த y 10.5 அப்படிங்கிறது இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இது ஃப்ளோட்டுன்னு வரும். ஸ்கை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் டைப் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் எந்த டேட்டா டைப்ஸில் இருக்குது அப்படின்னு. ஓவராலாக டேட்டா டைப்ஸில் என்னென்னலாம் இருக்குது பைத்தானில் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். நியூமரிக், பூலியன், டிக்ஷனரி, செட், சீக்வன்ஸ் டைப் அப்படின்னு ஒரு 4-5 டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றா எல்லாத்தையுமே நம்ம இங்கே டேட்டா டைப்ஸை பார்ப்போம். ஸோ நியூமரிக் அப்படின்னா இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். பூலியன் அப்படின்னா ட்ரூ, ஃபால்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். கண்டிப்பாக டிக்ஷனரி, செட்டு, ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டேபிள், இது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் தனித்தனி வீடியோ கண்டிப்பாக போட்டாகணும். நியூமரிக் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போய் இன்டர்பிரட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நமக்கு வீடியோவில் ஃபுல்லாக கரெக்டாக தெரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்டீஜர் நம்ம வேரியபிள்ஸ்லேயே ஏற்கனவே பார்த்துருக்கோம். a=10. இப்போ இன்டீஜர் நியூமரிக் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்துருவோம். நியூமரிக்கில் இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ a=10 இது இன்டீஜர், உங்களுக்கு தெரியும். p=30.6 இது ஃப்ளோட்டிங். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா c=2 + 3 ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மூணுக்குமே நம்ம டேட்டா டைப்பை செக் பண்ணலாம். ஏ இன்டீஜர் அப்படின்னு வந்துச்சு, டைப் பி ஃப்ளோட் அப்படின்னு வந்துச்சு, டைப் சி இது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்துச்சு, ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக் அப்படின்றதுல இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஃப்ளோட் வேல்யூ, இது மூணுமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் டைப்பு டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டீப்புள்ஸ். ஓகே, இதில் நான் வெறும் சிண்டெக்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரிங்கு, டீப்புள்ஸு, லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட், இது எல்லாத்துக்குமே 5க்குமே தனித்தனி வீடியோ 5 வீடியோ நான் பின்னாடி போட போகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டேட்டா டைப்பில் அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக சொல்லிவிட்டு டேட்டா டைப்பை முடிச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு வகையான டேட்டா டைப் தான். லைக் நம்ம C++, ஜாவாவெலாம் அரேங்கிற விஷயத்தை படிப்போம் இல்லையா, அதே சேம் தான் இங்கே. நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சிண்டெக்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஓகேவா? நான் இப்போ இதில் போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதுவும் வேரியபிள்ஸில் பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு x=sky அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை நான் இதோட டைப்பை நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது x அப்படின்னு கொடுத்தா இது ஸ்ட்ரிங் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸ்ட்ரிங் பார்த்துட்டோம். லிஸ்ட்டு, டீப்புள்ஸ், இது ரெண்டையும் பார்க்கலாம். லிஸ்ட்னா என்ன, டீப்புள்ஸ்னா என்ன, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான். அதுக்கும் இதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. லிஸ்ட் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஏதோ ஒரு பேர் = ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம்.
சரிங்களா. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்கள், 1, 5, 10.5, ஸ்ட்ரிங்கில் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்கை, சரிங்களா. அதுக்கப்புறம் 85, இந்த மாதிரி நீங்கள் இதேமாரி கொடுக்கலாம். இதுதான் வந்து டீப்புல்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஒரு அரே மாதிரி தான். 0லேருந்து ஆரம்பிக்கும். 1ங்கிறது 0, 5ங்கிறது 1, 10.5ங்கிறது 2, ஸ்கைன்றது 3, 85ங்கிறது 4 எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், சரிங்களா. என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லிஸ்ட்டுங்கிறது டேட்டா டைப்பை பொறுத்தவரை இவ்வளோ தான். இப்போ இதை நான் டைப் செக் பண்ணுறேன். டைப் செக் பண்ணும்போது LI அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் இஸ் லிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது லிஸ்ட்டை இதில் இன்னும் வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத லிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போகிறோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது கிளாஸ் பார்க்குறது, அதை ப்ரிண்ட் பண்ணுறது, அதை மட்டும் நான் 4க்கும் இங்கே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் லிஸ்ட்டுங்கிற டேட்டா டைப்பை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதேமாரி தான் டீப்புல்ஸுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நிறைய இருக்குது. டேட்டா டைப்ஸில் பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நான் T பேராதிஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 45, 25, 45.87, இதுலேயும் நீங்கள் அதேமாரி சேம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 3 வகையான டேட்டா டைப்ஸையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். டீப்புல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைப் T அப்படின்னு கொடுக்குறேன். கிளாஸ் இஸ் டீப்புல்ஸ் அப்படின்னு வந்துச்சு. ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா T அப்படின்னு வந்துடுச்சு. அந்த டேட்டாஸ் அப்படியே வந்துச்சு. ஸோ எப்படி இதை லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம், இதை வந்து டீப்புல்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறோம், ஒரே மாதிரி தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம். டீப்புல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேராதிஸ் போடுவோம். அதுதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யுது, ஏன் நம்ம தனித்தனியாக டீப்புல்ஸ்னு ஏன் வச்சுருக்காங்க, லிஸ்ட்டுன்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீப்புல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் புதுசாக வேல்யூ நீ டெலீட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய விஷயம். லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், திரும்ப நீங்கள் என்ன புது வேல்யூ ஆட் பண்ணலாம், ஏற்கனவே இருக்கிற வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம அதுக்கான வீடியோவில் பார்ப்போம். ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டீப்புல்ஸ் 3மே பார்த்துட்டோம். அதாவது இது 3 என்ன டேட்டா டைப் அப்படின்னா சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பூலியன், டிக்ஷனரி செட் அப்படின்னு இருக்குது. இப்போ டிக்ஷனரி செட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு பூலியன் கடைசியாக பார்ப்போம். டிக்ஷனரி அப்படிங்கிறதும் செட்டுங்கிறதும் இதே மாதிரி எல்லாம் இதே சேம் தான். இப்போது வந்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு S1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு சீக்வல்ட்டு கார்லி பிரேசஸ் கொடுக்குறேன். கார்லி பிரேசஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்கை அரியலூர் எஜுகேஷன் கமா 3000 இப்படி போட்டுக்கிட்டு ஒரு செட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதேமாதிரி நீங்கள் போயிட்டு டைப் கொடுங்க, இது வந்து செட் அப்படின்னு வரும். S1 செட் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதுவும் அதே மாதிரி தான் லிஸ்ட்டு டீப்புல்ஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய அதுக்கும் இதுக்கும் ஏன் அப்படி தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, நீங்கள் தனித்தனி வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தா தான் புரியும். இப்போ இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணாது. நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். அந்த மாதிரி S1 அப்படின்றத நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டீஜர் வந்துச்சு, 7 இருக்கிற வேல்யூ அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். அப்படியே
டூப்ளிகேட் வேல்யூ. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கை அப்படின்றத 2 வாட்டி கொடுத்துருந்தாலும் அது ஒரு தடவை தான் வரும். அதுதான் வந்து செட்டோட ஸ்பெஷல். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதோட வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அடுத்தது டிக்ஷனரியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான். D1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். = இதுக்கும் கார்லி பிரேசஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் கார்லி பிரேசஸ் தான் வரும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒன்றுக்கும் ஒரு ஐடி. டிக்ஷனரினா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கோலன் அப்படி கோலன் கொடுக்கணும். 1ன்றது கோலன். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு ஐடி நம்பர் ஐடி மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதை தான் நான் இங்கே 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே என்னென்னா ஜாவா கொடுத்துக்கிறேன் கமா. இது அதாவது ஒரு கண்டென்ட் தான், அதுக்கு ஒரு ஐடியை நான் கொடுத்துருக்கேன். 2 கோலன் கொடுத்துட்டு அதில் பைத்தான் கமா 3 கோலன் C ஸ்பேஸ் C++. இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்ம நிறைய கொடுத்துக்கிட்டே போகலாம். இதுதான் வந்து டிக்ஷனரி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ டைப்பை பிரிண்ட் பண்ணலாம். டைப்பை பிரிண்ட் பண்ணிவிட்டு D1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த டேட்டா டைப்புக்கு எல்லாத்துக்குமே இப்போ இல்லை டீப்புள்ஸாக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், செட்டு, டிக்ஷனரி எதுக்காக இருந்தாலும் அதுக்கு நேம் கொடுக்கறது நீங்கள் எப்பொழுதும் வேரியபிளுக்கு எப்படி நேம் கொடுப்பீங்களோ அதே மாதிரியே கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் எதுவும் குழம்ப வேண்டாம். அதில் எல்லா டேட்டா டைப்புக்கு என்ன ரூல்ஸோ அதே தான். ஓகே, இப்போ டிக்ஷனரி, செட், லிஸ்ட், டீப்புள்ஸ், ஸ்ட்ரிங் இது எல்லாமே நம்ம இதில் பார்த்துருக்கோம். அதாவது டேட்டா டைப்பில் என்ன அதில் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் அது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எல்லா டேட்டா டைப்பும் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பூலியன் மட்டும் பார்க்கல. பூலியன் அப்படின்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதுதான் இல்லைங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, டைப் இதுக்குள்ளார ட்ரூ, இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். எரர் வருது. டைப் ஓகே, சாரி, என்ன எரர், கரெக்டாக தான் கொடுக்குறோம். ஓகே, ஒன் திங், டைப் ப்ராக்கெட்டில் T வந்து கேபிட்டலில் கொடுங்க. ட்ரூ. ஓகே, இப்போ வரும் பாருங்க, பூலியன் அப்படின்னு டேட்டா டைப் வந்து பூலியன் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. அதேமாரி தான் டைப் ஃபால்ஸ். முதல் எழுத்து வந்து கேபிட்டலில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் எடுத்துக்கும். சாரி, கேபிட்டலில் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் பூலியன். ட்ரூ ஃபால்ஸ் இது ரெண்டும் கொடுத்தோம் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு எடுத்துக்கும். நம்ம சும்மா டைப்பை மட்டும்தான் ட்ரூ ஃபால்ஸுங்கிற வேர்டு தான் பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது பூலியன் டேட்டா டைப்பை அலோகேட் ஆகிக்கும். இந்த டேட்டா டைப்பை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு நான் சொன்னதே இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கை கல்வி சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.